விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த பதிவுல ஈயம் கரைசல் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல மிகவும் முக்கியமான ஒரு நுண்ணுயிர் பாத்தீங்கன்னா திறன்மிகு நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லுவோம். இதை ஈயம் கரைசல்னு சொல்லுவோம். ஈயம் கரைசல்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் ஆங்கிலத்துல சொல்லலாம். நம்ம இயற்கை விவசாயத்துல ரொம்பவே முக்கியமானது மண் வளத்தை பாதுகாக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஈயம் கரைசல் தான். அது மட்டும் இல்லாம நம்ம மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களை தூண்டுறதும் அந்த நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துற வேலையை இந்த ஈயம் கரைசல் கண்டிப்பா செய்யும். என்ன ஒரு வருத்தம்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்ம விவசாயிகிட்ட இந்த ஈயம் கரைசல் போய் சேரல. இதை கொண்டு சேர்க்கறதே நம்மளோட முதல் நோக்கம். இந்த ஈயம் கரைசலை ஈயம் கரைசல் தாய் திரவம் ஈயம் 1 அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த ஈயம் தாய் திரவத்துல இருந்து ஈயம் 2 ஈயம் 3 ஈயம் 4 ஈயம் 5 இந்த மாதிரி 5 விதமா தயாரிக்கலாம். இது ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம பின்னாடி பார்த்துருவோம். ஈயம் தாய் திரவம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பச்சரிசி 1 கிலோ, காய்ச்சாத நாட்டு மாட்டு பசும்பால் 2 லிட்டரு, இல்லாத பட்சத்துக்கு சாதா மாடே போதும். குளோரின் பவுடர் கலக்காத தண்ணி 2 லிட்டரு, இந்த எடைக்கு சமமான நாட்டு சர்க்கரை 4 கிலோ. பாரம்பரிய பச்சரிசி விசாரிக்கிறப்ப எங்கேயுமே கிடைக்கல. அதனால நாங்களாவே கருப்பு கவுன் நெல் வாங்கி அதுல இருந்து இடிச்சு நாங்க பச்சரிசியா பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம பச்சரிசியை பிரிச்சு எடுக்கிறப்ப அந்த தவிடை மட்டும் தனியா எடுத்து வச்சிருவோம். அது எதுக்குன்றத பின்னாடி சொல்லிடுறேன். நம்ம எடுத்து வச்ச பாரம்பரிய பச்சரிசியில 2 லிட்டர் தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துடணும். வடிச்சு எடுத்துட்டா இந்த மாதிரி கருகருன்னு இருக்கும். ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி இந்த தண்ணியோட நிறம் மாறும். பாரம்பரிய பச்சரிசியை ஊற வச்ச தண்ணியை 2 லிட்டர் எடுத்துக்குவோம். அந்த தண்ணி கூட 2 லிட்டரு பச்சை பசும்பாலை ஊற்றுவோம். நம்ம காய்ச்ச வேணாம். அது மாதிரி நாட்டு மாடு பாலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹெச்எஃப் மாடு பால் மட்டும் வேணாம். இந்த கலவையை நல்லா வேடு கட்டிடுவோம். வேடு கட்டிட்டு இருட்டான அறையில் வைக்கணும். அப்படி இருட்டான அறையில் வைக்க முடியாதவங்க 200 லிட்டரு பிளாஸ்டிக் பேரலில் உள்ளே வச்சு அதுக்கு மேலே சணல் சாக்கு போட்டு மூடிடலாம். முக்கியமாக பிளாஸ்டிக் மூடியில் மூடக்கூடாது. 3வது நாள் மட்டும் இந்த கரைசலை திறந்து பார்க்குறோம். அப்புறம் அப்படியே வச்சிடறோம். 3 நாட்களுக்கு முன்னாடி இதை திறக்கக்கூடாது. 4வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த கலவை அப்படியே பாலாட அப்படியே மிதக்கும். அந்த மிதக்கிறத அப்படியே வடிகட்டிடுறோம். இந்த கலவை நமக்கு தயார் நிலையில் இருக்கும். இந்த கலவை 4 கிலோ எடை கொண்டது. இதுக்கு சமமான எடை கொண்ட நாட்டு சர்க்கரையை 4 கிலோ இதில் கொட்டிடுறோம். இந்த கலவையை நல்லா கையில் வச்சு கரைச்சிட்டோம்னா இந்த நாட்டு சர்க்கரைலாம் கரைஞ்சிரும். இந்த கலவையை கொசு இந்த மாதிரிலாம் முட்டை விடாமல் இருக்கிறதுக்கு நல்லா மூடி வச்சுருவோம். எடுத்துட்டு போய் பிளாஸ்டிக் பேரில் வச்சு இதுக்கு மேலே சணல் சாக்கோ இல்லைன்னா பிளாஸ்டிக் மூடியோ ரொம்ப இறுக்கமாக மூடாமல் காத்தோட்டமாக வச்சிடறோம். இந்த கலவையை காத்தோட்டமாக வைக்க காரணம் கேஸ் பாவாமல் இருக்கிறதுக்காக. இந்த கரைசலை பாதுகாப்பாக பேரில் வச்சு காத்தோட்டமாக மூடி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா தினமும் இந்த கரைசலை காலையில் ஒரு 4 நொடி திறக்கிறோம் மூடுறோம். இந்த மாதிரி திறந்து மூடுறது ஒரு 5 நாள் பண்ணணும். ஆக மொத்தம் 8வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த தாய் திரவம் தயாராகிரும். ஏன் இந்த கரைசலை நம்ம 5 நாளா திறந்து மூடுறோம்னா இது அப்படியே வச்சிருந்தோம்னா உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி துறக்கிறப்ப வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த கரைசலை திறந்து மூடுறோம். 8வது நாள் இந்த கரைசலை எடுத்து பார்க்குறப்ப அப்படியே கெட்டியா இருந்துச்சு. இந்த ஈயம் தாய் திரவத்தை நம்ம நிலத்துக்கு நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. இந்த கரைசலை ஈயம் தாய் திரவம் ஈயம் 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈயம் 1ன்னு சொல்லக்கூடிய தாய் திரவத்துல நுண்ணுயிர்கள் உறக்க நிலையில் இருக்கும். இந்த நுண்ணுயிர்களை என்ரிச் பண்றோம். இது விழிப்பு நிலைக்கு கொண்டாடுறோம். இது விழிப்பு நிலைக்கு கொண்டாடுறதுதான் ஈயம் 2. ஈயம் 1ன்னு சொல்லக்கூடிய ஈயம் தாய் திரவத்தை நம்ம தயாரிச்சு நல்லா வடிகட்டி பாதுகாப்பா மூடி வச்சிருவோம். இந்த ஈயம் தாய் திரவத்தை நீங்க சொந்த பயனுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வியாபார நோக்கத்துக்கும் இந்த ஈயம் கரைசலை பயன்படுத்திங்கன்னா 1 லிட்டரு விலை இன்னைக்கு 800 ரூபா விற்கிது மார்க்கெட்ல. ஈயம் தாய் திரவம் தயாரிச்சு நம்ம நிலத்துல இருக்க நுண்ணுயிர்களை வளம் பெற செய்வோம். உறக்க நிலையில் இருக்கக்கூடிய ஈயம் தாய் திரவத்தை ஈயம் 2வா எப்படி மாத்தலாம் அப்படின்றத பகுதி 2ல பார்க்கலாம். வாழ்க இயற்கை விவசாயம்.